நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, உண்மைதான். அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாதுதான். அதை பத்திலாம் கவலையே படம் மறுபடியும் இந்த மாதிரியும் நம்ம பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரியும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். முடிகள், நம்மளுடைய கண்ணு, இது இது ஒவ்வொரு உறுப்புகளுமே பல தடவை அது கீழே விழுகும் பொழுதுதான் ஒரு நாள்ல வந்து அது மொத்தமா பிரேக் ஆகும். தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட செயல்முறையில அதை செய்யும் பொழுதுதான். வணக்கம், நான் நான்சி மர்வின், ஃபவுண்டர் ஆஃப் மென்னா நேச்சுரல்ஸ், அக்குதெரபிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம செய்யக்கூடிய சில சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய பாதகங்களை நமக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதை வந்து ஒரு 3 தலைப்புகள்ல நம்ம இதையே வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நம்ம பயன்படுத்துகிற அலைபேசி, மொபைல். 2வது பார்த்தீங்கன்னா உணவு. 3வது பார்த்தீங்கன்னா தூக்கம். இந்த 3 விஷயங்கள்லையுமே நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அது தவறு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் சில நேரங்களில் அதை தவிர்க்க முடியாமல் தொடர்ந்து செஞ்சு நம்மளுடைய உடலுக்கு மிகப்பெரிய பாதகங்களை நம்ம விளைவிச்சுட்டு இருக்கிறோம். முதல் விஷயம் பார்த்தோன்னா இந்த அலைபேசி. இந்த அலைபேசிங்கிறது வந்து அதிலிருந்து நமக்கு கதிர்வீச்சுகள் வருது, ரேடியேஷன்ஸ் வருது, நம்மளை வந்து அது பாதிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதை பற்றின புரிதல் இல்லாதவங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு 100% மக்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதில் வந்து நமக்கு கதிர்வீச்சுகள் வந்துட்டு இருக்கு, அந்த கதிர்வீச்சுகள் நம்மளை வந்து பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்றது. கதிர்வீச்சுகளை தவிர்க்க முடியாதுதான் அப்படின்னு நிறைய பேர் வாதிடலாம். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, உண்மைதான். அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாதுதான். ஆனால் எவ்வளோ பேர் நம்மளுடைய பேக்கெட்ஸில் அந்த மொபைலை வச்சுட்டு இருக்கிறோம், எவ்வளோ பேர் நம்மளுடைய பேண்ட் பேக்கெட்டில் அந்த மொபைலை வச்சுட்டு இருக்கிறோம். இப்போல்லாம் வந்து லேடிஸ்க்கு கூட பேண்ட் பேக்கெட்ஸ் வந்துருச்சு. அவங்களுமே அவங்களுடைய பிறப்புறுப்புக்கு பக்கத்தில் அந்த மொபைலை வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு பெருமையோடு வச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரவு நம்மளுடைய தலை பக்கத்தில் வச்சுக்கிறது, அதை வந்து ஒரு மொபைலை வந்து ஒரு சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணுறது கிடையாது. இதெல்லாமே நம்ம இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த கதிர்வீச்சை பற்றி ஒரு படமோ இல்லைனா ஒரு பேச்சோ நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அதை பற்றி அச்சோ அது அப்படி பண்ணிடுமா இப்படி பண்ணிடுமான்னு ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது மறுபடியும் அதே தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இப்போ மொபைலை பாக்கெட்ல வச்சுட்டு இருக்காங்கிறது நம்ம ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கோம்னா, இப்போ பவர் பேங்கையும் சேர்த்து பாக்கெட்குள்ள வச்சுட்டு போறாங்க. பவர் பேங்க்ல சார்ஜ் போட்டுட்டே வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ இதுல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளாகட்டும் இல்லைன்னா அதுல இருந்து வரக்கூடிய மின் வீச்சுகளாகட்டும், இது எல்லாமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உயிர் அணுக்களை வந்து பாதிக்குது. உயிர் அணுக்களுக்கு எந்நேரமும் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கு. அப்போ அந்த நேரங்கள்ல அந்த உயிரணுக்கள் வந்து இறக்கிறதுக்கு சீக்கிரமாகவே இறக்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அது பிறக்கிறதுவும் இறக்கிறதும் இயல்பாக நடந்துகிட்டே இருக்கும் பொழுது, அதோடைய காலம் வரைக்கும் அது இருந்து இருக்கும் பொழுது அடுத்து புதுசாக வரக்கூடிய உயிரணும் எளிமையாக வந்துடும். ஆனால் வர்ற உயிரணும் இளமையிலேயே சட்டுன்னு இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய உயிரணுக்கள் சீக்கிரமாக வராது. இதனால தான் நமக்கு இளமை வந்து சீக்கிரமாக போகிறது, முதுமை வேகமாக வர்றது, முடி சீக்கிரமாக கொட்டுறது, நம்மளுடைய தோள்கள் எல்லாமே சீக்கிரமாக வறண்டு போகிறது, சீக்கிரமாக சுருங்கி போகிறது. இதுக்கெல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் அதோடைய சரியான நேரத்தில் பிறக்காமல் இருக்கிறது தான். இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதகங்களை கொண்டு வந்து தருது. இரவுல ரொம்ப நேரத்துக்கு உட்காந்து இந்த மொபைலை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது, அந்த வெளிச்சமானது நம்மளுடைய கண்களில் பட்டுட்டே இருக்கிறது. இரவு நேரம்ங்கிறது தூக்கத்திற்கான நேரம்னு நம்ம நிறைய பேசியாச்சு. இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மொபைலால், இந்த அலைபேசியால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்படுறோம். ஆக அலைபேசிக்கு நான் எதிரியா, அலைபேசி நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோமா அப்படின்னா கிடையாது. அலைபேசிங்கிறது நிறைய இடங்கள்ல பயன்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் எந்த இடத்துல நம்ம அதை பயன்படுத்தணும், எந்த இடத்துல அது தேவையில்லை, எப்படி அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து அதை பார்த்துக்க வேண்டியிருக்கு. 2வது விஷயம் உணவு. உணவை பற்றி பேசணும்னா அது ஒரு மிகப்பெரிய டாபிக். அது வந்து நம்ம பேசுகிற அந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோலலாம் நம்ம பேசி முடிக்க முடியாது. ஆனால் எந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஹிண்டாக நான் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் கவனித்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கான தேடுதலும் தேவையும் அதற்கான புரிதலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முதல் விஷயம் வந்து எண்ணிக்கை. அடை தோசையாக இருந்தாலும் சரி, சாதாரணமான தோசையாக இருந்தாலும் சரி, சிறுதானிய தோசையாக இருந்தாலும் சரி, 4ங்கிறது தான் எண்ணிக்கை அப்படின்னு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
எந்த ஒரு புரிதலோட நம்ம இருக்கோங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அது சின்ன தோசையா இருக்கா? பெரிய தோசையா இருக்குதா? அதுல என்ன உட்பொருட்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க? அது செரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சாதாரண தோசைனா அது செரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பசி அந்த நேரத்துல எவ்வளோ இருக்கு? குறைஞ்சிருக்குதா? அதிகமா இருக்குதா? இவ்ளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது, நான் 4 தோசை சாப்பிடுவேன், 3 இட்லி சாப்பிடுவேன், 2 தோசை சாப்பிடுவேன்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுட்டு, அத மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணிட்டு நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மாலை நேரத்துல ஒரு ஹெவியான மாலை சிற்றுண்டி எடுக்கிறது. ஒரு வடையாகட்டும், இல்ல இப்பலாம் வந்து பானிபூரியும், மசாலா பூரியும் அவ்ளோ பேர் சாப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உணவுகள் ஆகட்டும், இல்ல ஒரு சாண்ட்விச் எடுக்கிறீங்களா? ஏதோ ஒரு மாலை சிற்றுண்டி எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்ளோ உணவு எடுத்தாலும் கூட, திருப்பி வந்து ஒரு 8 மணி, 9 மணிக்கு மறுபடியும் வந்து இரவு உணவு. அந்த மாலை சிற்றுண்டி எடுத்தது வந்து எவ்ளோ ஹெவியா எடுத்தோம்? அந்த நேரத்துல பசி இருந்ததா? இல்லையா? அது செரிச்சதா? செரிக்கலையா? அத பத்திலாம் கவலையே படாம மறுபடியும் ஒரு 8 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டே படுக்கணும். இப்ப நெறைய பேரு அந்த வார்த்தைய வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. ராத்திரி சாப்பிடாம வெறும் வயித்தோட படுக்கக்கூடாது அப்படின்னு. வயிறு எங்க வெறுதா இருந்தது? இல்லன்னா நம்ம எங்க இருக்க விடுறோம்? தொடர்ந்து சாப்பிட்டுட்டே தானே இருக்கிறோம். அப்புறம் வெறும் வயித்தோட படுக்கக்கூடாதுங்கிறது எந்த விதத்துல நம்ம நியாயமா இருக்குன்றத கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதையும் கவனிச்சு பாருங்க. அடுத்தது உணவுல என்னன்னு பார்த்தோம்னா, நேரத்துக்கு சாப்பிடுறது. நேரம் அப்படிங்கிறது வந்து பசி வர்ற நேரம் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்கலாம். இவங்க வந்து காலை உணவு, மதிய உணவு, மதியானம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் சாப்பிடணும். ராத்திரியில இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் சாப்பிடணும்னு சில பேருக்கு வந்து அந்த மணி அடிச்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிருது. பசிக்க ஆரம்பிச்சிருதா இவங்க நினைச்சுக்கிறாங்க. அந்த மணி அடிச்சிருச்சுன்னா அந்த நேரத்துல சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி. இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது. ஸோ இந்த மாரி கெஃபைன் ஐட்டமு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க காலையில எழுந்த உடனே முதல் வேலையா அத செஞ்சீங்க அப்படின்னா, அமிலத்தன்மை அதிகமா இருக்கும். உங்களுடைய வயித்துல அந்த நேரத்துல பசியும் இருக்காது. அந்த நேரத்துல நீங்க ஒரு அமிலத்த கொண்டு போய் உள்ள கொட்டும் பொழுது, அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகள அதிகப்படுத்தி தான் குடுக்கும். அடுத்த விஷயம் உணவுல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அதிகமா பேக்கரி உணவுகள் எடுத்துக்கிறது. அதோட சேர்த்து ப்ராசஸ்டு ஃபுட் அது அதிகமா எடுத்துக்கிறது. ஆனா அவங்கள்ட்ட பேசி பார்த்தோம்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, "ப்ராசஸ்ட் ஃபுட் நல்லதே கிடையாது. நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் எடுத்துப்பேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள அறியாமலே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாளுங்கிறது வாரத்துல 1 நாளாவோ, இல்ல வாரத்துல 2 நாளாவோ அடிக்கடி அவங்க எடுத்துட்டே இருப்பாங்க. அதுலயும் பேக்கரிய பத்தி பார்த்தோம்னா, ஊருக்கு ஒரு பேக்கரி இருக்கும். கொஞ்சம் பெரிய ஊர்ல தான் பேக்கரிலாம் இருக்கும். போய் தான் வாங்கிட்டு வர மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஊர்களுக்கும் அது வந்து பேக்கரி வர ஆரம்பிச்சுச்சு. சின்ன சின்ன ஊர்களுக்கும் பேக்கரி வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, முக்குக்கு முக்கு ஒரு பேக்கரி வர ஆரம்பிச்சுச்சு. ஆனா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வீடு பேக்கரி வந்துருச்சு. நம்ம இத ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த பேக்கிங் சோடாவாகட்டும், அ பேக்கிங் பவுடர் ஆகட்டும், அந்த நீங்க சாப்பிடுற ஒரு பன்னோ, இல்லன்னா வந்து ஒரு கேக்கோ, இல்ல மஃபின்ஸோ நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, அதுல வந்து பஞ்சு பஞ்சுன்னு வருது இல்லையா? மெத்து மெத்துன்னு வர்றதுக்காக அதுல கலக்கப்படுது இல்லையா? அது எல்லாமே நெறைய விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு. வீட்ல வந்து பேக்கிங் பண்றவங்கள நான் தப்புன்னு சொல்லல. ஆனா நீங்க அதுல எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவ அத பண்றீங்க? வீட்ல உங்க குழந்தைங்களுக்கு பண்ணி குடுக்கும் பொழுது, நீங்க போடுறது வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா தானா? பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாமலே கூட நம்ம வந்து பிஸ்கட் எப்படி பண்றது? எல்லாமே நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். ஸோ, இப்போ இந்த மாதிரியும் நம்ம பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுகிட்டு, அது மாதிரியும் நம்ம செஞ்சு குடுக்கலாம். ஒரு பொருள் இப்படிதான் இருக்குங்கிறத நம்ம மனதில பதிய வச்சுட்டோம் அப்படின்னா, குழந்தைங்களும் அத எளிமையா ஏத்துக்குவாங்க. நம்ம அத வந்து மாற்றி குடுக்கறதுனால தான் அவங்களும் அத ஏத்துக்க முடியாம தவிக்கிறாங்க. இதெல்லாமே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ, நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா, நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும், வாக்கிங் ரொம்ப நல்லதுன்னு தெரியாதவங்க யாருமே கிடையாது. நெறைய பேருக்கு தெரியும். ஆனா வந்து வாக்கிங் போறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறது மேட்டரே இல்ல. ஆனா அத நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா? அத நம்ம ஃபாலோ பண்றோமா? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. இததான் நம்ம சொல்ல வர்றது. இந்த உணவு விஷயத்துல நம்ம கவனிக்கிறதுக்கு இத்தன விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே கவனிங்க. இது எல்லாமே ஒரே நாள்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய தந்துரும் அப்படின்னு சொல்லவே இல்ல. இது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அது பெரிய விஷயமா வந்து நிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தூக்கம். தூக்கத்திற்காக நம்ம ஒரு மிகப்பெரிய காணொளியே தனியா குடுத்துருக்குறோம். இருந்தாலுமே தூக்கம்ங்கிறதுல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிக்காம இருக்கும் பொழுது, அது நம்மளுடைய உடல்நிலைய மிக பெரிய அளவுல பாதிக்கும். இரவு நேரத்துல தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அத நம்மளுடைய அலைபேசியின் மூலமாவும், நம்மளுடைய தேவையில்லாத மனக்குழப்பங்கள், அதன் மூலமாவும் நம்ம வந்து முற்றிலுமா தவிர்த்துடுறோம்.
ஒரு 11 மணி 12 மணி நிறைய பேர் 1 மணி 2 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு காலையில வந்து எழுந்துக்க முடியாம காலையில லேட்டா எந்திரிச்சு காலையில வேலைக்கு போகணுமேனு எந்திரிச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய அந்த தூக்கத்தினுடைய சைக்கிள் மாறுபட்டுச்சுனாவே அவங்களுடைய உடல்ல எல்லா பிரச்சனைகளுமே துவங்கிரும். இதை தாண்டி சாப்பிட்ட உடனே தூங்குறது, நான் வந்து ராத்திரி தூங்கல அதனால நான் பகல்ல தூங்குறேன் அப்படின்னு தூங்குறது. ஸோ இந்த மாதிரி கண்ட நேரத்துல தூங்குறது, இந்த மாதிரிலாம் நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே பாதிக்கப்படும். நம்ம உடல்ல நம்மளுடைய தோல் ஆகட்டும், நம்மளுடைய முடிகள், நம்மளுடைய கண்ணு, இது இது ஒவ்வொரு உறுப்புகளுமே எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு சிகிச்சைக்கு வரவங்க வந்து எனக்கு முடி ரொம்ப கொட்டுது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இருக்கிறேன் வாங்க உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி விடுறேன், நான் பண்ணிவிட முடியாது. நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னாலுமே அடுத்த இன்னொரு பிரச்சனையில வந்து அது நிற்கும். அப்பதான் அது தெரியும் நமக்கு, ஐயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம வெளிப்படையா ஒன்றை மட்டும் சரி பண்ணிட்டே இருக்க முடியாது. உள்ள இருக்கிற மூலம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த மூலம்ங்கிறது எங்க அடி வாங்குதுன்னா, நீங்க ஆற்றலா வர வேண்டிய எல்லா இடத்துலயுமே அடி ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த ஆற்றல் மாற்றங்கள் எல்லாமே ஒரு நாள் மொத்தமா உருவ மாற்றம்ல வந்து நிக்குது. அந்த உருவ மாற்றத்தின் போதுதான் உங்களுக்கு அது தெரியுது. எனக்கு வந்து முடி கொட்டுது, என்னுடைய முகத்துல வந்து கண்ணுல வந்து கருவளையம் வந்துருச்சு, என்னுடைய தோல் எல்லாம் சுருங்குது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது ஒரு ஒரு உருவ மாற்றத்துல உங்களுக்கு ஒரு தோற்றம் நடக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது ஆயிடுச்சுன்னு தோணுது. ஆனா இது இன்னைக்கு வரல. ஒரு வாட்ச் வந்து கீழே விழுந்துச்சுன்னா ஒரே நாள்ல உடையாது. அது வந்து பல தடவை அது கீழே விழுகும் பொழுதுதான் ஒரு நாள்ல வந்து அது மொத்தமா பிரேக் ஆகும். சோ அப்ப அது முன்னாடியே நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சின்ன 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 நீங்க கவனிக்காம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களாலையும் அது ஒரு ஒரு நாள் அந்த ஆற்றல் மாற்றம் நடந்து 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 ரசாயன மாற்றமா மாறி ஒரு நாள் வந்து உங்களுக்கு உருவ மாற்றத்துல அது தெரியுது. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த வாழ்வியலை தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்வியலை பத்தின வகுப்புகளை தான் நம்ம வந்து தொடர்ந்து எடுக்கணும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்வியல்ல எதெல்லாம் நம்ம கவனிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம், எதெல்லாம் தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா கவனிங்க. கேட்டுட்டு அப்படியே விடாதீங்க. அதுக்கு என்ன மாற்று செய்யலாம், அதை எப்படி நம்ம மாற்றி செய்ய முடியும், அதை நம்ம தவிர்க்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இடத்த நோக்கி நகருங்க. தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட செயல்முறையில அதை செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். இதே மாதிரி உடலுக்கும் மனதுக்கும் விழிப்புணர்வு தரக்கூடிய பல பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நன்றி.